அது ஒரு ராட்சச விமானம். விமானத்தை தரையிறக்க ஆயத்தமான போதுதான் அந்த குறிப்பிட்ட கியர் வேலை செய்ய மறுப்பதை விமானி கண்டுபிடித்தார். எத்தனை முறையோ இதே விமானத்தை அவர் பயன்படுத்தியிருந்தாலும் இன்று அவர் சந்தித்தது ஒரு புது பிரச்சனையாகவே இருந்தது. விமான கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு விமானத்தின் தரையிறங்கும் கியர் பழுதானதால் அவசர தரையிறக்கம் செய்ய அனுமதி கேட்டார். விமானத்தில் இருந்த பெட்ரோலை காலி செய்யும்படி வானத்தில் நீண்ட நேரம் விமானம் வட்டமிட்டது. இறுதியில் அது சிக்காகோவின் அருகில் கிளன்வியூ நேவல் ஏர் ஸ்டேஷனின் விமான தளத்தில் பலவந்தமாக தரையிறக்கப்பட்டது. ஓட்டுநர் குழுவின் திறமையாலே பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டது. பின்னர் எல்லா பொறியாளர்களும் விமானத்தை பகுதி பகுதியாக ஆராய்ந்தார்கள். கடைசியில் ஒரு சிறு திருகாணி மறையே இது எல்லாவற்றிற்கும் காரணம் என்று வல்லுநர்கள் கண்டுபிடித்தனர். பல சமயங்களில் சிறிய காரியங்களே எண்ணிலடங்கா மக்களின் நல்வாழ்க்கையையும் அதன் குறைபாட்டையும் தீர்மானிக்கிறது. தனிமனிதனின் வாழ்விலும் குடும்பங்களிலும் சிறு காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஞானம் நமக்கு தேவை. சில நேரங்களில் இது சிறிய காரியம்தானே, பின்னர் கவனித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி அலட்சியம் செய்யும் பொழுது பெரிய சிக்கல்களில் மாட்டிக்கொள்வோம். எனவே நம்முடைய வாழ்க்கையும் அவ்வப்போது நாம் ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டிய காரியங்களை சரி செய்து பெரிய ஆபத்துகளை தவிர்த்துக் கொள்வோமா? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அடிக்கடி இறைவேண்டல் செய்வோமா?